ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இரக்கத்தினாலும் கூட இந்த நாளிலே உங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் கிருபை செய்தபடினாலே தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த நாட்களிலே 2 இடங்களிலே கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் கிருபை தந்தார். மறுமொழியிலே இருக்கக்கூடிய ஒரு சபையிலும் ஆராதனும் ஊழியர் ஐக்கியத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்தபடினாலே என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இந்த ஆராதனையிலே பங்கடைய தேவன் கிருபை செய்தபடினாலே என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமோஸ் chapter 9 verse 12. ஆமோஸ் 9:12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்வார். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராட்சியம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவதை போல பூமியிலும் இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் இந்த ஆராதனையும் இந்த செய்தி வேலைகளுக்குள்ள உடைய சித்தம் எனக்குள்ளும் உடைய பிள்ளைகளுக்குள்ளும் இதை காண்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அப்பா சித்தம் நிறைவேறும்படியாக நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆமோஸ் 9:12 உள்ள மறைபொருள்களை நீர் தாமே எங்களுக்கு விலக்கி தந்து எங்களோடு கூட நீர் பேச வேண்டுமா அருமை ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது வாசியுங்கள். இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்துல இருக்கிற எல்லாவற்றையும் காட்டிலும் அந்த ஒரு வார்த்தை இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமோஸ் சொல்றாரு, நான் இல்லப்பா, நான் தீர்க்கதரிசி தான், கர்த்தருடைய பிள்ளைதான். ஆனா இது ஏன் வாயின் வார்த்தை அல்ல. இந்த வார்த்தையை சொன்னது கர்த்தர் சொன்னது சொல்லிட்டு அப்படியே போயிடுறதுனால அவர் எப்படிப்பட்டதுன்னா இதை செய்கிற கர்த்தர். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இதை செய்கிற கர்த்தர் சொல்லுங்க. இந்த வார்த்தையின்படி செய்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். விழுந்து போன தாவீதின் கூடாரம். ஒரு கூடாரம் விழுகிறது என்று சொன்னால் அநேக காரணங்கள் இருக்கு இல்லையா? ஒரு பில்டிங் விழுந்து போச்சு இல்லையா? இப்ப கூட நேற்றுக்கு நியூஸ் பார்த்தோம். சினிமா நடிகரை பார்க்க போயிட்டு எத்தனை பேர் இறந்தாங்க? 31 பேர். அதுல பிள்ளைகளும் அடக்கும், சிறு பிள்ளைகளும் அடக்கும். இதை யார் தவறு என்று சொல்லலாம்?
அந்த நடிகருடைய தவறா? யாருடைய தவறு? புத்தி இல்லாத ஜனங்களுடைய தவறு தான். அவர்களுடைய தொழில் நடிப்பது, அவருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. நடிப்பது அவருடைய தொழில். நடிப்பதை வைத்து இந்த மனுஷன் அதையெல்லாம் செய்வான் என்று சொல்லி நம்பி சினிமாவில் காட்டுற செட் எல்லாம், சினிமாவில் காட்டுற காட்சியெல்லாம் நிஜத்துல செய்ய முடியுமா என்ற ஒரு சிற்றறிவு கூட இல்லாமல் இப்படி என்ன சொல்றது, புத்தி இல்லாத மாக்களை போல, புத்தி இல்லாத வசனத்துல சொல்லப்படுது, புத்தி இல்லாத கோவேறு கழுதை, புத்தி இல்லாத காட்டு கழுதை அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது போல ஜனங்கள், பெற்றோர்களுக்கும் புத்தி இல்லை, பெரியவங்களுக்கும் புத்தி இல்லை, வாலிபர்களுக்கும் புத்தி இல்லை, கன்னிகைகளுக்கும் புத்தி இல்லை, என் தாத்தா பாட்டிக்கு கூட புத்தி இல்லைன்னு சொல்லணும். அவர் சேஃபா இருந்தார். இவங்களை யார் போயிட்டு விழுந்து அடிச்சு பார்த்து கொண்டு அந்த நியூஸை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. மரண ஓலங்கள், ஹாஸ்பிட்டல்ல சின்ன பிள்ளைங்களை இழந்துட்டு, பெரியவங்களை இழந்துட்டு, வாலிபர்கள், இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். என்றைக்கு இந்த தமிழ்நாட்டு ஜனங்கள் இதையெல்லாம் உணர்வாங்க என்று தெரியல. அதற்காக நம்ம என்ன செய்யணும்? பார்த்துட்டு எவனாச்செல்லாம் எப்படியோ போறான்னு அல்ல, செபிக்க வேண்டும். ஆமென். இங்க நாம பார்க்கிறோம், விழுந்து போன தாவீதின் கூடாரம். ஒரு கூடாரம் விழுவதற்கு அநேக காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, அஸ்திவாரம் சரியில்லை என்றாலும் கூடாரம் விழும். இல்லைன்னா போட போட, இப்ப நம்ம எடுத்துக்கிற இந்த பில்லர்கள், இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில பில்லர் சரியா போடலனாலும் கூடாரம் விழும். இல்லைன்னா சரியான மண்ணோ சிமெண்டோ சரியான கலவை இல்லை என்றாலும் கூடாரம், பில்டிங் இன்றைக்கு விழும். அல்லது நல்ல ஸ்ட்ராங்கா இல்லைன்னாலும் என்ன செய்யும்? கொஞ்சம் ஏதாவது பூமி எதிர்த்து வந்தாலும் அல்லது ஏதாவது மழை வெள்ளம் பெய்தாலும் கூடாரம் விழும். ஏசு அழகா ஒரு ஓமையை சொன்னார். கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடும் மணல் மேல் கட்டப்பட்ட வீடும், ரெண்டும் வீடு தான், ரெண்டும் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் கட்டப்பட்ட இடம் தான் சரியில்லை. ஒன்று சரியான இடம் தேர்ந்தெடுத்தது, இன்னொன்று சரியில்லாத இடம். எல்லாருக்கும் பெய்வதை போல மழை பெய்தது. ஆனால் மழை பெய்து பெருவெள்ளம் வந்த பொழுது நீரோட்டம் அதிகமாகி, வெள்ளம் அதிகமாகி, கற்பாறையின் மேலும் கட்டின வீட்டின் மேலும் மோதினது. மணல் பாங்கான இடத்துல கட்டின வீட்டின் மேலும் மோதினது. கற்பாறையின் மேல் கட்டின வீடு நிலைத்திருந்தது. ஆனால் மணல் மேல் கட்டப்பட்ட வீடோ சேதமடைந்தது, அழிந்தது, முழுவதும் முழுகி போனது என்று நாம் பார்க்கிறோம். தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன். ஆமென். நீங்களும் நானும் சொல்லல, கர்த்தரே சொல்ல. இதை செய்கிற கர்த்தரே அன்றைக்கு தாவீதை குறித்தும் சாட்சி சொல்லி இருக்கிறார். என் இருதயத்தில் உள்ளதை எல்லாம் அவன் என்ன செய்வான்? நிறைவேற்றுவான். நாம் விசுவாசிகளாயிருந்தாலும் ஊழியர்களாயிருந்தாலும் நம்முடைய வேலை கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து கொள்வது. ஆமென். ஒரு பெண் ஒரு ஆண் இருக்கிறார்கள். அது கணவன் மனைவியா இருக்கலாம், அல்லது லவ் பண்றாங்களா கூட இருக்கலாம். ஒருத்தர் மனசை ஒருத்தர் அறிந்து கொண்டால் தான் ஸ்மூத்தா போகும். யாரா இருந்தால் ஸ்மூத்தா போகும். மனசை அறியல, இருதயத்தை ஒருவருடைய இருதயத்தை அறியலன்னு சொன்னா கடைசி வரை எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும், நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, கீரியம் பாம்பன். மோடி மஸ்தான் வேலை எல்லாம் காட்டுவாங்கல்ல, இப்ப விடுறேன் பாரு, கீரி பிடிக்க போயிருப்பாரு, பாம்பு வர போயிருப்பாரு, கடைசி வரை விடவே மாட்டேன். அது போல சிலது கடைசி வரையிலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா, கடைசி வரையிலும் ஒருமித்து வீட்டுல ஒரே வீட்டுல இருந்தாங்க மனசு என்ன செய்யாது, ஒட்டாது. அது நல்ல வீடு என்று சொல்ல முடியாது. புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்யறாங்க?
அந்த புத்தியுள்ள ஸ்திரீ கேட்குது. எந்த வீட்டை கட்டுகிறான்? தன் வீட்டை கட்டுகிறான். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறான். அதே போல அவங்க சொன்ன மாதிரி புத்தியுள்ள ஸ்திரீ எண்ணெய் விளக்கோட சேர்ந்து என்ன செய்வான்? எண்ணெயும் கொண்டு போவான். இந்த வீடும் கட்டப்படணும். புத்தியுள்ள ஸ்திரீயை போல எண்ணெயோட விளக்கோட சேர்ந்து எண்ணெயை கொண்டு போனா மணவாளனையும் சந்திக்க முடியும். இப்போ இங்க இருதயத்திற்கு ஏற்ற தாசனுடைய கூடாரம் ஏன் விழுந்தது? கர்த்தருடைய இருதயத்தையே ஹார்ட் பீட்டையே அறியக்கூடிய ஒரு தாசன். ஆமென். நாமெல்லாம் அப்படி இருக்கமான்னு சொல்ல முடியாது. கர்த்தருடைய ஹார்ட் பீட்டையே அறியக்கூடிய அளவுக்கு தாவீது கர்த்தரோடு கூட ஒருமித்திருந்தார். அதனால்தான் அவர் சங்கீதம் பாடிக்கிட்டே தேவனுடைய அவருடைய ஹார்ட் பீட் அறிஞ்சதுனாலதான் அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர், அவர் அரண், அவர் அடைக்கலம், அவர் கோட்டை, நான் நம்பினவர், என் அடைக்கலம் என்று அநேக காரியங்களை சொல்லி 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 புகழ்ந்து கொண்டே இருந்தார். வேலை வெட்டி இல்லாதவர் இல்லை. அரசராவதற்கு முன்பு சிங்கங்கள் மத்தியிலே, கரடிகள் மத்தியிலே, ஓநாய்கள் மத்தியிலே, காட்டு மிருகங்கள் மத்தியிலே தன் தகப்பனுடைய ஆட்டை மேய்த்து கொண்டு தேவனோடு கூட இணைந்து சங்கீதங்களை இசைத்துக் கொண்டே இருந்தார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் வந்து இங்க பாடி ஆராதிக்கிறோம். என்ன எதையாவது மேய்ச்சிக்கிட்டா இருக்கும், ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டா இருக்கும், எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருக்கா வந்துடும். ஆனாலும் கூட உண்மையா நம்மள மனசோடு ஆராதிக்கணும்னு பார்த்தா அநேக நினைவுகள் வெளியேறும். வீட்டில் எப்படி இருக்கும், அங்கே எப்படி இருக்கா, இங்கே எப்படி இருக்கு, இந்த பிள்ளை எப்படி இருக்கா, அந்த பிள்ளை எப்படி இருக்கா, வீட்டில் விட்டு இருக்கு, நம்ம காசுமா கூட இருக்காங்க, வீட்டில் விட்டு வந்திருக்காங்க, என்ன செய்தோ பேத்தி என்ன பண்ணா அப்படின்ற நினைவு வந்துடுச்சுன்னா மனசு என்ன செய்யும்? முழுமையாய் நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், தப்பா நினைக்காதீங்க, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். நான் கூட பேசிக்கிட்டு இருக்கேன், அங்க பாஸ்டமா என்ன பேசுறாங்களோ அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா நீ பிரசங்க ஓடுமா? ஓடா. இப்போ அந்த நேரத்தில் ஆகலாம் அந்த ஆராதனை நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப நாம எங்க இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, யாரோடு இருக்கிறோம் என்பது முக்கியம். என்ன வேலை செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, அந்த வேலையோடு கூட சேர்த்து நாம் யாரோடு இருக்கிறோம் என்பது முக்கியம். ஆமென். நம்ம எப்படி இருக்கிறோம்ன்றது முக்கியம் இல்லை. ஆடு மேய்க்கிறோமோ, மாடு மேய்க்கிறோமோ, பண்ணி மேய்க்கிறோமோ, இல்ல என்ன மேய்க்கிறோமோ, அது முக்கியம் இல்லை. ஆனா அதை மேய்ச்சிக்கிட்டே நம்ம யாரோடு கூட இருக்கிறோம், யாருடைய ஐக்கியத்துல இருக்கிறோம் என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். தாவீது இருதயத்திற்கு ஏற்ற தாசன். அவன் கூடாரம் ஏன் விழுந்தது? கர்த்தரே சாட்சி சொன்னவர். கர்த்தர் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு மனிதன். இவரும் கர்த்தர் எவ்வளவுதான் நடுல பிரச்சனைகள் வந்தாலும் போனாலும் கூட கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டு ஓடின ஒரு மனுஷன். அதனால்தான் நல்ல முதல் வயதிலே இலைப்பாறுதலுக்குள்ளே அவர் கடந்து போனார். இடையில எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் அவருடைய வாழ்க்கையில வந்தது போல வேற யாருக்கும் வந்ததில்லை. அவருடைய பிறப்புல இருந்து இறப்பு வரையிலும் போராட்டம் தான். பாடினபடி வாழ்க்கை என்பது போராட்டமே. எப்படிப்பட்ட போராட்டம்? துக்கமான போராட்டம். அவர் பாடல, அவருக்காக வாழ்க்கையை அவர் குடும்பத்தை அனுபவிக்கலன்னா கூட நல்ல பாடிட்டார், அறிந்திருக்கிறார். ஜனங்களுடைய காரியங்களை அறிந்ததுனால வாழ்க்கை கர்த்தருடைய சமூகத்திற்கு அதை எழுதினார். வாழ்க்கை என்பது போராட்டமே, அது நல்லதொரு போராட்டமே. அப்ப நல்ல போராட்டம், பவுல் சொல்ற நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். அப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டம் தான். ஆனால் அந்த போராட்டம் என்பது நல்ல போராட்டம். 63வது சங்கீதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீது அந்த பிராக்கெட்ல இருக்கிறத மாத்திரம் வாசிங்களேன். 63வது சங்கீதத்துல அந்த மேல பிராக்கெட்ல போட்டிருக்கிறத வாசிங்க சீக்கிரமா. 63வது சங்கீதம் அந்த பிராக்கெட்ல இருக்கிறத வாசிங்க. சத்தமா வாசிங்க. தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் பாடின சங்கீதம். என்ன சங்கீதம் பாடுறார் அவரு? தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை நான் தேடுகிறேன்,
வறண்டதும் விழாய்ந்ததும் தண்ணீரட்டதுமான நிலத்திலே என் ஆத்துமா தேவனே உண்மையில் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க ஆசையாய் இருக்கிறேன். உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். என் ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் ஆமென். யூதாவின் வனாந்தரம் சவுலுக்கு பயந்து கொண்டு அல்ல, சவுலுடைய கைகளுக்கு தப்பி போக வேண்டும் என்பதற்காக அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் வனாந்தரத்தில். மலைக்கு இந்த பக்கம் சவுல் இருக்கு, சவுலும் சவுலுடைய ராணுவ வீரர்கள் இந்த பக்கம் இருக்கு, தாவீதும் அவருடைய மனுஷர்களும் வேறு பக்கத்துல இருக்கு. இப்படி போய் கொண்டிருக்கிறார். அப்படி வனாந்தரத்துல ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில அவர் ஒரு பாட்டு பாடுறாருங்க. நம்ம நல்லா இருக்கும் போதே பாட்டு பாட மாட்டாங்க. நல்லா இருக்கும் போதே பாட்டு பாட மாட்டேங்க. ஓட விட்டு ஒரு வெறி நாய் நம்மளை விரட்டிட்டு வருது, பாட்டு வருமா? வருமா? இப்ப நாய் லவர்ஸ்க்கும் டாக் லவர்ஸ்க்கும் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு, இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. மனுஷனுடைய எனக்கு நாய் முக்கியமா பேசுறாங்க, மனசாட்சியே இல்லாம பேசுறவங்களும் இருக்காங்க. போகட்டும். ஒரு வெறி நாய் விரட்டுனா நம்ம ஓடணும் வைங்களேன். இல்ல ஒருத்தர் துப்பாக்கி எடுத்துட்டு விரட்டிக்கிட்டே வரான், ஓடணும், சங்கீதம் வரும். ஹலோ இது வருமா? மைக்கெல்லாம் பிடிச்சி பாட முடியுமா? இல்ல கார்ட்லெஸ் மைக் எடுத்துட்டு தான் ஓடலாம் முடியுமா? பாட்டு வருமா அப்படின்னு பார்த்தா தாவீது சொல்றார், வரும். எனக்கு எந்த வனாந்தரமா இருந்தாலும் யார் விரட்டினாலும் மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி மாத்திரம் தூரம் இருந்தாலும் பாட்டு எனக்கு வரும். ஏனென்றால் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. என்னை அழைத்தவர், என்னை வேறு பிரித்தவர், என்னை தெரிந்து கொண்டவர், என்னை பலப்படுத்துகிறவர், என் ஜீவனை காக்கிறவர். பாட்டு கூட பாடுறாரு. இன்னொரு சங்கீதம் 91வது சங்கீதத்துல பார்த்தா எல்லாம் வாக்குதத்தமாகவே இருக்கும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அப்படின்ற அந்த விசுவாசத்தோடு கூட பின்னால் ஒரு சேனையை விரட்டி கொண்டு இருக்கிறது. அந்த தேசத்தின் ராஜாவை தலைமை தாங்கி கொண்டு விரட்டிக்கிட்டு வராரு. ஆனா ஒரு சங்கீதம் பாடிக்கிட்டு ஓடுறாரு. அப்ப கூட என்ன சொல்றாரு தெரியுமா? ஐயா நாம அந்த ஐயோ விரட்டுறான் ஆண்டவரே, விரட்டுறான் ஆண்டவரே, நான் உண்மைதான் நம்பிக்கை இருக்கேன், உண்மைதான் நம்பி இருக்கேன், அப்படிதான் நம்ம சொல்லிக்கிட்டு ஓடி இருக்கோம். ஆனா இதே சென்னையில அதே போல தோமாவை விரட்டின பொழுது தோமாவும் கூட பயந்து நடுங்கி கொண்டு அல்லது ஆண்டவரை தூஷித்துக் கொண்டு அல்லது ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்ட ஓடல. இதே நீங்க சின்னமலையில எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்க போய் தாகத்துக்காக அவர் தண்ணீர் தோண்டின அந்த குகையில தாகத்துக்காக அவர் தோண்டின பாறையை சொல்லின போது தண்ணீரை கற்கிறவருக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த லிட்டில் மவுண்ட்ல சாட்சியா இருக்கிறது. சென்னையில இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அது தெரியுது. குத்தி கொல்லப்பட்ட இடம், ஈட்டியில குத்தப்பட்ட இடம் எது? சென்ட் தாமஸ் மவுண்ட். இன்றைக்கும் அங்க சாட்சி இருக்கிறது. அவர் புதைக்கப்பட்ட இடம் சாந்தோம், இன்றைக்கும் அது சாட்சியா இருக்கிறது. அவர் உள்ள நுழைந்த இடம், முதல் இந்தியாவுக்குள்ள நுழைந்த அந்த அக்ரகாரம் கேரளாவில் இருக்கிறது. இன்றைக்கும் அவர் முதல் கேரளாவில் நுழைஞ்சு அந்தணர்கள் மத்தியிலே செய்த அந்த அற்புதம் இன்றைக்கும் சாட்சியாக இருக்கிறது. தாவீதை பார்க்கும் பொழுது ஓடுறார், பின்னால பெரிய சேனை, ராஜாவே தலைமை தாங்கிட்டு வராரு. ஆனா என்ன பண்றாரு தெரியுமா? வறண்டதும் விடாய்ந்ததும் தண்ணீரட்டதுமான நிலத்திலே கர்த்தாவே என் தேவனே என் ஆத்துமா உண்மை தாகமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட மனுஷனுடைய கூடாரம் விழுமா? விழுறதுக்கே சான்ஸ் இல்லைன்னா நம்ம சொல்றோம். ஆனா விழுந்து போனது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆமோஸ் 9:12 நம்ம வாசிக்கும் பொழுது
வசனம் என்ன சொல்கிறது? அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ காலத்தில் இருந்ததை போல் அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். ஆமென். எந்த அளவுக்கு தாவீதும் தேவனும் ஒருமித்து இருந்தார்கள் என்பதற்கு இந்த வசனம் ஒரு சான்று. தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 57வது சங்கீதத்துல பார்த்தீங்கன்னா, என் தாய் என்னை பாவத்தில் துர்க்குணத்தில், அப்படிதான் என்னுடைய பிறப்பு என்பது ஒரு சொல்ல முடியாத ஒரு வேதனை நிறைந்த ஒரு பிறப்பு. அதனால்தான் குடும்பத்திலேயே அவர் என்ன செய்திருக்காங்க, ஒதுக்கிட்டாங்க. மற்றவங்க ராணுவ வீரர்கள் நல்ல நல்ல போஸ்டிங்ல இருக்கிற மாதிரி படிக்க வச்ச மாதிரி நல்ல நல்ல இடத்துல ஈஸாய் சேர்த்துட்டாரு. ஆனா தாவீதை மாத்திரம் ஆடு மேய்க்க விட்டுட்டாரு. ஆனால் தாவீது தெரிந்து கொண்டது, ஐயோ எங்க அப்பா இப்படி பண்ணிட்டாரு. இன்னைக்கு பிள்ளைங்க நிறைய ஏதாவது ஒரு சின்ன தப்புனா உடனே யாருன்னு சொல்லுவாங்க, அம்மா அப்படி பண்ணிட்டாங்களே, அப்பா அப்படி பண்ணிட்டாங்களே, புருஷன் இப்படி பண்ணிட்டானே, மனைவி இப்படி பண்ணிட்டாங்களே, கூட பிறந்தவங்க இப்படி பண்ணிட்டாங்களே. உடனே நாம என்ன செய்யணும்? இது இன்னைக்கு நேற்று இல்லை, அன்னைக்கு ஆதாம் ஏவாள்ல இருந்து தொடங்கினது. நீர் கொடுத்த மனைவி தான் எனக்கு இதை கொடுத்தான். அவ உடனே நீங்க இந்த தோட்டத்துல வைத்த சர்மம் தான் என்னை வஞ்சித்தது அப்படின்னு எல்லாமே டோட்டலா யாரைதான் பிளேம் பண்ணாங்க? ஒருத்தர் பிளேம் பண்றவர் யாரை பண்ணாங்க? சிருஷ்டித்தவரை தான் பிளேம் பண்ணாங்க. ஆமென். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், நீர் கொடுத்த ஸ்திரீ தான் எனக்கு இதை கொடுத்தாங்க போது இப்ப பிளேம் யாரை பிளேம் பண்றோம்? யாரை குறை சொல்றாங்க? கர்த்தரை தான் குறை சொல்றோம். நம்ம சில நேரத்துல நம்ம பேசும்பொழுது, கோபத்துல பேசும்போது நம்ம தெரியாம சில நேரத்துல அல்லது தெரிந்தே கூட நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? யாரை குறை சொல்றோம்? கர்த்தரை தான் குறை சொல்றோம். இங்க தாவீதுடைய கூடாரம் விழுந்து போனது தாவீதுடைய நாட்களில் அல்ல. தாவீதுடைய கூடாரம் விழுந்து போனது தாவீதுடைய காலத்தில் அல்ல, அவன் பின் சந்ததியின் காலத்தில். ஒருமுறை பாவம் செய்தான், தேவனுக்கு ஏதாவது பாவத்தை செய்தான். கர்த்தர் பகிரங்கமாய் சபை மத்தியிலே கடிந்து கொண்டார். தீர்க்கதரிசியை கொண்டு அவர் உடனே அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். மறுபடியும் ஒரு தவறு செய்தான், கர்த்தரை கேட்காம சென்சஸ் எடுத்தான். அப்பவும் கர்த்தர் தண்டித்தான். அப்பவும் கர்த்தருடைய கையில நான் விழுவேன், வேறு யார் கையில விழாது இருப்பானான்னு சொன்னார். கர்த்தர் கொள்ளை நோயை அனுப்பினார். நம்ம கொரோனாவை பார்த்த மாதிரி அன்னைக்கு ஒரு கொள்ளை நோயை அவங்க பார்த்தாங்க. எங்கேயாவது வருஷ கணக்கில் போய்தான் ஆயிரக்கணக்கில் மனுஷர்கள் செத்தாங்க. அன்னைக்கு 3 நாள்ல என்ன ஆச்சு? 75,000 பேர் விழுந்து போனாங்க. எருசலேம்ல கையை நீட்ட பார்த்தா கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு தூதனை நிறுத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டாரு. தாவீது அப்போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் பாவம் செய்தேன். இந்த ஜனங்கள், இந்த ஆடுகள் என்ன செய்தது? என்ன தண்டீங்க அப்படின்னு ஒப்பு கொடுக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட மனுஷனுடைய கூடாரம் விழுவதற்கு காரணம் என்ன? அஸ்திவாரம் சரியில்லையா என்று பார்த்தா இல்லை, அஸ்திவாரம் எல்லாம் சரியாதான் இருந்தது. ஆனால் மேலே கட்ட 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 கட்டப்படும் பொழுது சரியான முறையில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கலன்னு சொன்னா அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் விழுந்து போகும். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் விழுந்து போகும். இயேசு பிறந்தார். இயேசு பிறந்தார்ல, இன்னும் பிறந்துட்டு இருக்காரா? இல்ல, ஒரு முறை தான் பிறந்தார். ஆனா வருஷம் பிறந்தார்னு கேரள சர்வீஸ்ல நடக்குது. சரி போ, ஒரு முறை பிறந்தார். 8வது நாள் என்ன செய்யறாங்க? கொண்டு போயிட்டு முதல்ல கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்தி அவரை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நாம் அதை செய்கிறோமா? கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தார், நானோ பெண்ணும். கர்த்தர் கொடுத்த உடனே அவருக்கு ஒரு நன்றி பலி. எப்படி அதை அன்றைக்கு அவர்கள் விருத்த சேதனம் பண்ணி தேவ சமூகத்தில் கொண்டு போயிட்டு அன்னைக்கு அந்த காரியங்கள் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய மனசை என்ன செய்யணும்? நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ண இது என்னுடையது அல்ல. முதல் ஆலயத்திற்கு நீங்க எப்ப கொண்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது.
எப்ப கொண்டு வந்தீங்க? ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டீங்களா? ஸ்தோத்திரம். 2 மாசம் முடிஞ்சு போச்சு இல்ல? ஸ்தோத்திரம். ஆனால் கொண்டு வந்த பொழுது உங்களுடைய இருதயத்தை விருத்த சேதம் பண்ணினீர்களா? இது என்னுடையது அல்ல, இது உம்முடையது ஆண்டவரே, இது உம்முடையது, உம்முடைய சுதந்திரம். உம்முடைய சுதந்திரத்தை என்னுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறீர். எதற்காக? ஏன் இஷ்டப்படி வளர்ப்பதற்காக அல்ல, உங்களுக்காக வளர்ப்பதற்காக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சத்தமே வரலையே. பசி இருக்குதா? தாகமா இருக்குதா? என்ன சத்தமே வர மாட்டேன். ஆமென். ஆமென் என்றால் அப்படியே ஆமை கடவுது, அல்லேலூயா என்றால் என் தேவனுக்கே மகிமை என்று அர்த்தம். எது வேணாலும் சொல்லுங்க. நீங்க ரிசீவ் பண்றீங்கன்னா கர்த்தருக்குள்ள இருந்து அவருடைய ஆவியில இருந்து ரிசீவ் பண்ணும்போது சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காங்க. ஆமென் அல்லேலூயா வந்துகிட்டே இருக்கு. எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், கர்த்தருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஜனங்கள் என்ன செய்யறாங்க? 2 செவியிலும் கேட்கிறாங்க. அவங்க காது கேட்காது அல்ல, கேட்கிற காது. காது இல்லாம கேட்க கடவுள். ஆமென். இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுறவங்கள அல்ல, 2 செவிகளிலும் கேட்டு அதை மனதிலே இருத்தி இருதயத்தின் ஆழத்தில் அதை கொண்டு போய் வேறு செய்து அது வளர்ந்து கனி கொடுப்பதற்கான காரியத்தை, அந்த ப்ரொசீஜரை நாம உள்ளுக்குள்ள எடுக்கும் பொழுது ஆவியானவர் அதை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இவ்வளவு மேன்மையான ஒரு மனுஷன், கர்த்தருக்கென்று தன்னை அர்ப்பணித்த மனுஷன், பேசி கொண்டு போயிட்டு மரியாமும் யோசேப்பும் என்ன செய்துட்டாங்க? அத உண்மையிலே அவங்க பிள்ளையா? யோசேப்புக்கு சொந்தமான பிள்ளையாது? யோசேப்பின் மாம்சத்தின்படி பிறந்த பிள்ளையா? இல்ல. மரியாளுக்கு கூட மாம்சத்தின்படி பிறந்த பிள்ளையா? இல்ல. இன்னைக்கு நாம கூட நினைக்கலாம், நாங்க 2 பேரும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், எங்களுக்குள்ள அதனாலதான் பிள்ளை. அது அல்ல, அது கொடுக்கிறவரும் கர்த்தர் தான். ஆமென். பெரும் பண்ணுகிறவரும் பிரசவிக்க செய்கிறவரும் அவர் தான். அந்த கனியும் அவருடையது தான். அது அவருக்கு என்று கொண்டு வந்து அவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ண வேண்டும். இயேசுவுக்கு 8ஆவது நாள் விருத்த சேதனம் பண்ணினது போல அவங்க என்ன சொல்லி பண்ணாங்க? அது ஒரு அடையாளம். அவர் கர்த்தருக்கு, நாங்கள் கர்த்தருக்கு ஒப்புக்கொள்வோம். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு நம்முடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ண வேண்டும். தேவ சமூகத்திலே நாம் கொண்டு வரும் பொழுது ஒரு நல்ல காணிக்கையோடு அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து, ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை நாங்கள் விருத்த சேதனம் பண்றோம், இந்த பிள்ளை எங்களுடையதல்ல உம்முடையது, உடைய கரத்தை வாங்கி உமக்கு என்று நாங்கள் வளர்க்க முடியாது கொடுத்திருக்கிறோம். அதைத்தான் தாவீது சொன்னார். பணத்தையே அப்படிதான் அவர் சொன்னார், உடைய கரத்துல வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். எப்படி அவருக்கு கொடுத்த எல்லா ஐஸ்வர்யங்களை குறித்து அவர் சொல்லும் பொழுது, உங்களுடைய கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம், எங்களுடையது என்று நாங்கள் சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா மாமா இருந்தாலும் அதான் செய்யணும், தாத்தா பாட்டியா இருந்தாலும் அதான் செய்யணும். தேவ சமூகத்தில் எனக்கு கொடுத்த பேத்தி, எனக்கு கொடுத்த பேரன் அப்படின்னு சொல்லிட்டு, மாமாவா இருந்தாலும் அப்படித்தான் செய்யணும், மாமியா இருந்தாலும் அப்படித்தான். யார நம்ம எந்த உறவுகளாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து நாம் நிற்கும் பொழுது தேவன் அதை பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். உண்மையாகவே இவருடைய இருதயத்தை விருத்த சேதனம் செய்கிறார்களா? தாவீது அப்படித்தான் செய்தார். யோபு கூட அப்படித்தான் செய்தார். தன் பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா ஒவ்வொரு மாசம் இல்ல ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தர் வீட்டுல கூடி அவங்க என்ன செய்வாங்களாம்? விருந்து, நல்ல விருந்து. யோபு பாப்பார், பிள்ளைகள் விருந்து சாப்பிடுறாங்க, எப்படி இருப்பாங்க, என்ன வார்த்தை பேசினாங்க, என்ன காரியங்கள் செய்யறாங்க, என்ன சாப்பிட்டாங்க, என்ன பண்ணாங்க, ஒண்ணு அவர் கவனிக்கலன்னா கூட அவர் மனசுல ஒரு பயம் இருந்து, தப்பு பண்ணியிருந்தா, தப்பே நடக்கலன்னா கூட அவர் போய் என்ன செய்வாங்க? பிள்ளைகளுக்காக பலி சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு பயபக்தி உள்ள மனுஷன். அதனால்தான் கர்த்தரே சாட்சி கொடுத்தார். என்ன சாட்சி? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற அவனை போல பூமியிலேயே ஒருத்தரும் கிடையாது. அல்லேலூயா. அந்த கூடாரம் கூட அப்படிப்பட்டவருடைய கூடாரம் அசைஞ்சதான் இல்லையா? ஒரே நாள்ல எல்லாம் போச்சா இல்லையா? தாவீதின் கூடாரம் மட்டுமல்ல, யோபின் கூடாரம் கூட
உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒருத்தவங்க சொல்றான், ஆடு மாடுகள் போயிட்டு, ஒட்டகங்கள் போயிட்டு, கழுத போச்சு. சரி, கழுத போனா போதும், ஸ்தோத்திரம். ஒருத்தவோடு வந்து சொல்றான், இந்த பக்கமும் அந்த பக்கமும் வனாந்தரத்திலிருந்து காத்து வந்து என்ன செய்வது, பிள்ளைகள் மூத்த சகோதரியில இருக்கும்போது புசித்து கொடுத்து கொண்டிருக்கும் போது கூடாரமே விழுந்து போய் பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்தாங்க, இறந்துட்டாங்க. ஒருத்தான் ஓடி வந்தேன் உங்களுக்கு சொல்லும்படி. ஒவ்வொன்றையா கேட்டு 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 பிள்ளைகளும் போனாங்கன்றது, வீடும் போச்சு, எல்லாம் போச்சுன்னு கேட்டு அந்த மனுஷன் தரையில போயிட்டு உட்கார்ந்துட்டார். தன் தலையை சிறைத்துக் கொண்டு, நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் கடந்தேன். கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு போச்சே, அப்பயாவது அவன் கர்த்தரை மறுதளிப்பானான்னு பார்த்தா மறுதளிக்கல. மறுதலை மேற்படையான என்ன செய்தான், கர்த்தருடைய சமூகத்துக்கு போனான். சாத்தான் போயிட்டு நிற்கிறான். தேவன் சொல்றார், முகாந்திரமே இல்லாம அவன் துன்பப்படுத்துறதுக்கு உத்தரவு கேட்ட நானும் கொடுத்தேன். எல்லாம் போச்சு. இப்ப என்ன ஆச்சு, அவனை மறுதளிச்சுட்டானா? அவன் இப்பவும் உத்தமன் தான், இப்பவும் சன்மார்க்கன் தான், இப்பவும் தேவனுக்கு பயந்து, இப்பவும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறவன் தான். ஆனால் கூட அவன் என்ன ஆனது, என்ன ஆனது, ஒரு பாவமும் செய்யல. யோபு ஒண்ணும் செய்யல. சில நேரத்தில் பிசாசு நம்மேல் கண்களை பதிக்கும் பொழுது இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கும். அது குடும்பமாயிருந்தாலும் சரி, ஊழியமாயிருந்தாலும் சரி. நாம் கர்த்தருக்கு உண்மை முத்தமாய் நாம் செயல்படும் பொழுது பிசாசு நம்ம பின்னாலே இருப்போம். எந்த இடத்துல நம்ம காண வரலாம், குறிப்பா ஊழியர்களாக எங்கள் பின்னால், ஊழியக்காரர் குடும்பத்துக்கு பின்னால், ஊழியக்காரர் பிள்ளைகளுக்கு பின்னால். அதெல்லாம் நாங்க அனுபவிச்சது. அதெல்லாம் நாங்க அனுபவிச்சது. எப்ப வேண்டாலும், அதாவது பிரசங்கம் பண்றோம் இல்லையா, பிரசங்கம் பண்ணிட்டு எதெல்லாம் உங்களுக்கு சொல்றோமோ அதெல்லாம் சொல்லிட்டாங்க கீழே இறங்க, அதெல்லாம் மீறுவதற்கான எல்லா காரியத்தையும் கண் முன்னால அப்பப்போ அந்த வீக் ஃபுல்லா கொண்டு வரும். சோதனையோ சோதனை மேற்கொள்ள வேண்டும். நாம கூட தீர்மானம் எடுத்துட்டு போவோம். இன்னைக்கு ஒரு நல்ல காரியங்களை கர்த்தர் சொல்லியிருக்காரு, இதுல நான் தீர்மானமா இருக்கணும்னு போவோம். போகும்போது பிரச்சனை வரும். அதை மீறுவதற்கான காரியங்களை சத்துருவாக கொண்டு வரும். ஆனாலும் யோபு கர்த்தர் கொடுத்தார்கள். 2வது முறை போயிட்டு அவனுக்குள்ள வியாதிகளை கொண்டு வருகிறான். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தான் சொல்றாரு. மனைவியை தோண்டி விட்டு பார்க்கலாம், நீ எதுக்கையா உயிரோட இருக்க, போய் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறான். சொல்றா, நீ ஒரு பைத்தியக்காரி, புத்தி இல்லாம பேசுற. கர்த்தரிடத்துல நன்மை பெற்றனா தேமையை பெற வேண்டாமோ? யாரையெல்லாம் திருமுறைக்கு முடியுமோ அவங்களெல்லாம் நல்ல நண்பர்கள் தான், நல்ல நண்பர்கள் தான் அவங்க. யோபனுடைய நண்பர்கள் கேள்விப்பட்டிருக்கு, தூரத்துல இருந்து எல்லாரும் வந்து கூடி வந்து பாக்குறாங்க, யோபு உருவழிந்து இருக்கிறார். வந்தவங்க அவங்களால பேசவே முடியல. அவங்க கூடவே அவங்கள என்ன செய்யறாங்க, தரையில உட்கார்ந்துடுறாங்க. துக்கத்தை ஷேர் பண்றதுக்கு கூட வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு உட்கார்ந்துடுறாங்க. ஆனா அவங்கள என்ன செய்த தம்பி சாசு ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவங்க இப்ப வாயை திறக்கிறாங்க. ஆனா வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எல்லாம் வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி இருக்கு. போராட்டம் போராட்டம் போராடிக்கிட்டே இருக்கு. கடைசியில யோபு சொல்றார், நான் போகும்படி அறிவேன், நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொண்ணாக விளங்குவேன். எது வந்ததோ எது போனதோ, யார் பேசுறாங்களோ பேசி துன்மார்க்கமாவோ அல்ல அநீதியாகவோ அக்கிரமமாகவோ நிந்தனையாகவோ எது பேசினாலும் கர்த்தர் அறிவார், என்னை கர்த்தர் அறிவார். நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொண்ணாக விளங்குவேன். இல்லைன்னா அவரே என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்லப்பா, நான் அவர் மேல் தான் என்ன செய்வேன், நம்பிக்கையை வைப்பேன். வேற யார் மேலும் என்னால் நம்பிக்கை வைக்க முடியாது. அவரே கொண்டு போட்டாங்க. சில நேரத்துல நம்ம பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க அடிப்போம், கோபம் ஏதோ தப்பு பண்ணிட்டு அடிப்போம். பிள்ளைங்க என்ன செய்ய தெரியுமா, சில நேரம் நம்மளை வந்து அப்படியே கட்டி நம்ம காலை கட்டி பிடிச்சிடும், இல்லை நம்மளை சேர்த்து பிடிச்சிடும். அடிக்க முடியுமா? முடியும். அது போல அவர் சொல்ற, அவரே என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, அவர் தான் என் நம்பிக்கை, வேற எதன் மேலும் என் நம்பிக்கை போகாம விசுவாச ஜீவியத்திலே, நம்ம குடும்ப ஜீவியத்திலே, ஊழியத்திலே,
நம்முடைய நம்பிக்கை கர்த்தராக மட்டுமே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அது சத்துருவினாலேயோ அல்லது நம்முடைய மாம்ச கிரிகளினாலேயோ அல்லது நம்முடைய சந்ததியினாலேயோ நம்முடைய கூடாரங்கள் ஆட்டம் கண்டு, நம்முடைய கூடாரம் என்பது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம். எந்த கூடாரத்தில் இருக்கக்கூடிய இந்த சரீரமாகி கூடாரத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட பர்சனல் லைஃப் என்று ஒன்று இருக்கு இல்லையா, அதுவாக இருக்கலாம், அல்லது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது சமுதாய வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது சபையின் வாழ்க்கையாக இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கக்கூடிய காரியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது எதனால் நமக்கு ஆட்டம் கண்டாலும் நம்முடைய நம்பிக்கை மாத்திரம் எந்த காலத்திலும் விழுந்து போகவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தாவீதுக்கு பிற்பாடு சாலமோனுடைய காலத்தில் தேவாலயம் கட்டப்படுகிறது. கட்டப்பட்டால் கடைசி நாட்களில் சாலமோனுக்கு எவ்வளவு ஞானம் இருந்தது, அத்தனை ஞானத்தையும் எழுந்து போவதற்கு காரணம் அந்நிய உறவு, அந்நிய ஸ்திரீகளோடு கூட அவன் கொண்ட உறவு. அதனால என்னாச்சு, அவன் விழுந்து போனான், தேவாலயமும் விழுந்தது, அவனால் கட்டப்பட்ட ஆலயமும் விழுந்தது. முதல் அவன் விழுந்தான், அதற்கு பிற்பாடு ஆலயம் விழுந்தது. அதற்கப்புறம் அவனுடைய சந்ததி விழுந்ததா இல்லையா? அதுக்கப்புறம் அவன் வந்தான், அவனுடைய மகன் வந்தான், சாலமோனுடைய மகன். ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்தார்கள், நல்ல காரியத்தை கேட்கிறார்கள். இவன் ஆலோசனை முதியவர்களோடு கேட்கிறான், அவன் நல்ல ஆலோசனை கொடுக்கிறாங்க. நான் வளர்ந்த வாலிபனோடு கேட்கிறான், வாலிபர்கள் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாங்க. வாலிபருடைய ஆலோசனை வேற மாதிரி இருக்கு இல்லையா? இப்ப நேற்று நடந்த சம்பவம் பெரும்பாலும் வாலிபர்கள் கூட அதுல மாண்டு போனார்கள். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு அவர் போகும்போது அந்த கேரவன் வேன்ல ஒருத்தன் ஏறினா, அவன் அங்கிருந்து என்ன செய்தாங்க, அவர் முன்னாலேயே அவங்க அலைக்கழு பிடிச்சு தந்தாங்க. அப்ப கூட அவங்களுக்கு என்ன வரல, புத்தி வரல. இப்ப மறுபடியும் 31 பேர் இறந்துருக்காங்க, அப்பவும் புத்தி வராது. நடிகனுடைய நடிப்புல மயங்கி போனா என்ன புத்தி வரும்? வாலிபனா இருந்தாலும் வராது, கண்ணிகையா இருந்தா வராது, முது வயதா இருக்கிறவங்களுக்கு கூட வர மாட்டேங்க. அதுல பிள்ளைகளையும் சேர்த்துட்டாங்க, இவனை பாரு அவனை பாரு, இவன் டான்ஸ் பாரு அவன் டான்ஸ் பாருன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை முசுப்பேத்தி என்ன செய்யறாங்க, நான் இவங்க ரசிங்க அவங்க ரசிங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஸ்பாயில் பண்றாங்க. நம்மை கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகள். இந்த பொல்லாத உலகத்திலே நாம் ஜாக்கிரதையாக இருந்து நம்மையும் பார்த்து கொண்டு நம்முடைய சந்ததியும் பார்த்து கொண்டு நோவா பிரசங்கித்ததை போல இந்த தேசம் அழிவதையும் நாம் என்ன செய்யணும், ஜனங்களுக்கு எப்படியெல்லாம் அது அழிகிறது என்பதை அவர்களுக்கு உணர்த்தி கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்ல வேண்டியவர்களாக. அவனுடைய மகன் சாலமோனுக்கு இருந்த ஞானம் அவனுக்கு இல்லை. ஏன்னா சாலமோனே விழுந்து போனான், அவன் கட்டின தேவாலயமும் விழுந்தது, அவனுடைய சந்ததியும் விழுகிறது. அது கர்த்தருடைய வார்த்தை. ஆனாலும் தாவீதின் நிமித்தம் ஒரே ஒரு கோத்திரத்தை கர்த்தர் என்ன செய்தார், இன்றைக்கு வரையிலும் தாவீதுக்கு என்று ஒரு கோத்திரத்தை இன்றைக்கு வரையிலும் தனியே 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 பாதுகாத்துக் கொண்டு வருகிறார் என்று கேட்டால் அதுக்கு ஒரே ஒரு காரணம், தாவீதும் தேவனுக்கு இருந்த உறவு. தாவீதுக்கும் தேவனுக்கு இருந்த அந்த நல் உறவு, இருதயம், ஹார்ட் டு ஹார்ட். அவங்க இருதயம் ஒருமித்து இருந்தார்கள். தேவனுடைய ஹார்ட் பீட் என்னன்னு தாவீதுக்கு தெரியும், தாவீதுடைய ஹார்ட் பீட் என்னன்னு தேவனுக்கு தெரியும். என் இருதயத்தில் உள்ளது எல்லாம் நிறைவேற்றுவாங்க அந்த சாட்சியம் பெற்று வந்தார்கள். விழுந்து போன அந்த தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் என்ன செய்வேன், எடுப்பித்து அதை திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்டில் இருந்ததை போல அதை மறுபடியும் ஸ்தாபிப்பேன். இன்னும் அந்த ஸ்தாபிக்கல, இந்த வசனம் இன்னும், இந்த வார்த்தை இன்னும் நிறைவேறல. ஆனால் நம்முடைய ஊழியத்திலே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால அது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நிஜத்துல வார்த்தையின்படி உள்ளதான அந்த கூடாரம் இன்னும் ஸ்தாபிக்கப்படல.
ஆனால் அதை செய்வதற்கான எல்லா சாத்தியங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் செய்து கொண்டு இயேசுவின் நாமத்தினாலும் அவருடைய ரத்தத்தினாலும் ரட்சிப்பை பெற்றிருக்கிறதான அவருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது அதை சீர்படுத்துகிறார். அதை திரும்பவும் எடுத்து திறப்புகள் எங்க இருக்கிற அடைத்து பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் நம்முடைய ரட்சிப்பு ஆரம்பம் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாளில் நமக்கு இருந்ததான அந்த விசுவாசம் இப்ப இருக்குதான்னு பார்த்தா ரொம்ப குறைவான இந்த பர்சன்டேஜ் பார்த்தா அன்னைக்கு முதல் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானப்பட்டு அபிஷேகம் பெற்று அப்படி நாமத்தை மகிமைப்பட்டு அந்த நாட்களையும் இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய நாட்களையும் அல்லது ஊழியத்தின் அழைப்பை பெற்று வரணுங்களை பெற்று காரணங்களை பெற்று நாம் நிறைவேற்றின அந்த காரியங்களில் இப்பொழுது இருக்கக்கூடிய காரியம் நோக்கி பார்த்தா வித்தியாசம் ரொம்ப இருக்கு. நடுவுக்கும் மாலைக்கும் வித்தியாசம் உண்மையா பையா? புரியுதா? சொல்றது புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? புரியுதா? ஆமே ஆமே. அதாவது ஒரு விசுவாசியாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து நாம ஞானஸ்நானம் பெற்ற ஒரு சந்தோஷமும் ஒரு சமாதானம் இன்னைக்கு இருக்கான்னு பார்த்தா குறைஞ்சுதான் இருக்கு. அந்த ரட்சிப்பின் அனுபவம் எப்படி ரட்சித்தார், எப்படி எல்லாமே என்னை மாற்றினார், அவருடைய கிரியை எப்படி இருந்த ஆவியை பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அதுல துள்ளின அந்த அனுபவம் இன்னைக்கு இருக்குதான்னு பார்த்தா அந்த ஆதி அன்பு அந்த பூர்வ நாட்கள் நமக்கு அதுதான் பூர்வ நாட்கள். நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நமக்கு பூர்வ நாட்கள் அதுதான். மாம்சத்தினுடைய இஸ்ரவேலருக்கு பூர்வ நாட்கள் தாவீதின் நாட்கள். அது ரம்யமான நாட்கள். தாவீதினுடைய ஆட்சி காலத்திலே அதாவது இஸ்ரவேலுக்கு ரம்யமான நாட்கள். கர்த்தரை முழுமையான இருதயத்தோடு தேடின நாட்கள். கர்த்தருக்கு காரியங்களை செய்வதற்காக முழுமையாக ஜனங்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு ராஜாவும் அர்ப்பணித்துக் கொண்டு காரியங்களை நிறைவேற்றின நாட்கள். அந்த பூர்வ நாட்கள் அவர்களுக்கு நமக்கு நம்முடைய ஆதி அன்பை அந்த ரட்சிப்பின் நாளின் அனுபவம். நான் 82 ரட்சிக்கப்பட்டேன். 82 ரட்சிக்கப்பட்ட போது இருந்த அந்த விசுவாசம், அந்த அபிஷேகம், அந்த கிரியைகள் இன்னைக்கு என்கிட்ட இருக்குதான்னு பார்த்தா குறைவுதான் நான் சொல்லுவேன். குறைவுதான். ஊழியக்காரனா இருந்தாலும் கூட நான் ஊழியத்தை பெற்றுக் கொண்ட நாட்கள், ஊழியத்திலே கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள், வசனங்கள், அவர் கொடுத்த தீர்க்கமான வார்த்தைகள் எல்லாம் நினைவுல இருக்கு. ஆனா இடையில எத்தனையோ பிரச்சனைகள் வந்து போயிருக்கு. அதனால குறைந்து போன காரியங்களும் உண்டு, பலவீனப்பட்ட நாட்களும் உண்டு. என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்லுகிறேனே அப்படிப்பட்ட நாட்கள் உண்டு. மறுபடியும் என்னை சீர்படுத்தி இந்த ஆபரேஷன் காலத்துல தான் அந்த கர்த்தர் எனக்கு சரி பண்ண 3 நாள்ல முடிய வேண்டிய ஆபரேஷனை 20 நாளுக்கு இழுத்தடிச்சு அந்த 20 நாளும் அந்த ஐசியூல வச்சு எனக்கு சில காரியங்களை கற்றுக்கொடுத்து ஹாஸ்பிட்டல்ல பாரு, ஹாஸ்பிட்டல்ல நடக்கக்கூடிய சம்பவங்களை பாரு, பேஷண்ட்களை பாரு, டாக்டர்ஸை பாரு, நர்ஸை பாரு, உனக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்கன்னு பாரு. இதெல்லாம் எனக்கு தரிசனத்துல ஓட்டிக்கிட்டே இருக்கிறார். நான் வேதனையில இருக்கேன், சரீரத்தின்படி வேதனையில இருக்கேன், விரக்தியில இருக்கேன், செபிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறேன், வேத வாசிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன், பக்கத்துல யாரும் இருந்தும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை, யாரும் உறவுகள் யாரும் பக்கத்துல இருக்க முடியாது, விரும்பினவர்கள் யாரும் பக்கத்துல இருக்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தனிமையில போட்டு என்ன கொஞ்சம் அப்படி இப்படி அப்படிமா புரட்டி, இப்படி புரட்டாலும் சரி இப்படி புரட்டாலும் சரி அப்படி வார்த்தை நான் கூட இருக்கேன். வலது பக்கம் புரண்டு படுத்தாலும் அவன் கூட இருக்கேன், இடது பக்கம் புரண்டு படுத்தாலும் அவன் கூட இருக்கேன். இந்த ஒரு வார்த்தை மட்டும்தாங்க எனக்கு ஜீவன். அவன் 4 பக்கமும் சுத்து போட்டு என் ஜீவனை எடுக்கணும்னு நிறைய ட்ரை பண்ண, ஆபரேஷன் முடிந்த பிற்பாடும் கூட. ஆனாலும் எனக்கு முதல் நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இன்னைக்கு வரையிலும் அவர் நினைவு கொண்டு அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வரலாம் அந்த வசனத்தை சொல்லி நான் காலையில அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாம இருந்ததில்லை. ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு அவர் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் வித்தியாசமானது. அவருடைய கரத்தில் நான் தண்டாயுதமும் அஸ்திரமாயுதமானவன். தண்டாயுதம் அஸ்திராயுதம் தெரியும் இல்லையா? தெரியுமா? தண்டாயுதம் எப்படி இருக்கணும் தெரியுமா?
தெரியாது, தண்டாயுதம்னா என்னன்னு தெரியாது. இந்த பீமன் கையில ஒரு கதை இருக்கு பார்த்தியா, பீமன் தான் தெரியுது. சரியா சொன்னீங்க. இதுதான் இது எனக்கு இதுக்கு இதே மாதிரி பெருசா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுல ஓங்கி அடிச்சா என்ன ஆகும், 1.5 டன் வெயிட்ன்ற மாதிரி. அப்படி அவருடைய கருத்துல நான் இருக்கேன். ஒரு முறை சபையில் அங்க நடந்தது, பாம்பேல நடந்தது. அவர் தான் பேசுறது, கர்த்தர் தான் பேசினா, கர்த்தருடைய வார்த்தை தான், நான் ஒண்ணுமே இல்லை. பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய சலசலப்பு சபையில. எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு போர்ஸா போச்சு, அதே போல அங்கிருந்து போர்ஸா அடி எனக்கு வருது வார்த்தையிலேயே. இங்க இருந்து எப்படி வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை போர்ஸா போச்சோ அதே போல ரிட்டர்ன் எனக்கு வருது. தாங்க முடியல என்னால. தேவ சமூகத்தில் எனக்கு ஏன் நான் உங்க வார்த்தையை தவிர வேற எதுவும் நான் பேசல. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த வேதனை எனக்கு? அப்பதான் அவன் சொன்னா, என் கையில என்னவா இருக்கேன், வசனத்தை நினைவுபட்டுனா தண்டாயுதம் கதாயுதமா இருக்கிறேன். சரி, அது ஒரு ஜீவன் உள்ள பொருள் அப்படின்னு வச்சுக்கிட்டு. சாதாரண தண்டாயுதம்னா அதுக்கு ஜீவன் இல்லை இல்லையா, அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், தாக்குவதற்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதுக்கு ஜீவன் இருக்குன்னா என்ன செய்யணும்? அடிக்கும் பொழுது அங்கேயும் அடி விடணும். இப்ப நம்ம 2 பேர் முட்டிக்கிறோம்னு வைங்களேன், உதாரணத்துக்கு தெரியாம 2 பேரும் முட்டிக்கிறோம்னு வைங்களேன், ஒருத்தர் தெரியாம முட்டிக்கிறான், 2 பேருக்கும் வலி இருக்கும் இல்லையா? மண்டையில முட்டலாம் இருக்குமா இருக்காதா? சில பேர் எதுவுமே அனுபவிக்காத மாதிரி இருக்கு. இப்போ சொன்னாரு, இதுக்கு ஜீவன் இருக்கு, இது ஜீவன் உள்ள தண்டாயம், இதை தூக்கி நான் அடிக்கிறேன், அந்த ஜீவனுக்கும் அடி விழுது. அப்ப இந்த ஜீவனுக்கும் வலி வரத்தான் செய்யும். அதை பொறுத்துக்க தான் வேணும். இதுக்கு மேல எதுவும் கேட்காத. நீங்க அன்னைக்கு ஒண்ணு பொறுத்துக்கிட்டேன், ஓ அப்ப நமக்கும் வலி வரும். எதுல? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது ஊழியர்களான எங்களுக்கும் எந்த அளவுக்கு அங்க தாக்கம் ஏற்படுகிறதோ அதே தாக்கம் இங்கேயும் வலியும் வேதனையும் எங்களுக்கும் உண்டு. அதனால்தான் பவுல் சொல்றார், இந்த மண்பாண்டத்துல நாங்க எப்பொழுதும் மரணத்தை சுமந்து திரிகிறோம். பொக்கிஷத்தையும் பெற்றிருக்கிற இந்த மண்பாண்டத்துல மரணத்தை என்ன செய்யறோம்? சுமந்துகிட்டு இருக்கோம். அவருடைய அச்சடையாளங்களை இந்த சரீரத்திலே நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? சுமந்து திரிகிறோம் என்று சொல்லுவோம். அப்ப நம்முடைய பூர்வ நாட்கள் என்பது அந்த ஆதி நாட்கள்ல, இப்ப கூட நான் போனப்போ அந்த ஆதி நாட்கள் நடந்தது என்ற மூத்த சகோதரன் கசனோட கூட நான் பேசிட்டு இருக்கும்போது நினைவு கூற கர்த்தர் வைத்தார். ஃபர்ஸ்ட் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு வீட்டுக்கு தெரியாம தான் எடுத்தேன். ஆர்சி பேக்ரவுண்ட் இல்லையா, வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு விரட்டிட்டாரு அப்பா. தெரியாம எடுத்துட்டேன், இன்னொரு முறை எடுக்க முடியாது இல்லையா, அதனால வீட்டை விட்டு இறக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு பாஸ்டர் ரோலன்ஸ் என்று ஒருத்தர் இருந்தார், டவுட்டன் சைடு. அவர்கிட்ட ப்ரேயர் பண்ண போனவர், ஒரு ப்ராஃபிட். அவர் ப்ரேயர் பண்ண போனப்போ அவர் தான் என்னுடைய வாழ்க்கை முதல் என்ன கர்த்தர் செய்ய போறார், எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை அன்னைக்கு முதல் சொன்னவர் அவர். என்ன சாதாரணமா நான் தெரிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு, உன்னை ஊழியக்காரன் பவுலை போல நான் உன்னை தெரிந்து கொள்ளணும். அதனால பவுலுக்கு என்னெல்லாம் வலி வேதனை எல்லாத்தையும் நான் கொடுத்தேன், அதெல்லாம் அவன் வாழ்க்கையில கடைசி வரலும் வரும். ஆனா நீ எனக்காக நிற்பார்கள். இன்னைக்கு வரலாம் அதான் நடக்கும். ஆனாலும் அவருடைய கிருபை, பவுல் சொல்வதை போல அவருடைய கிருபை, பலவீனத்துக்காக நான் கூட எனக்கு ஏற்பட்ட ஒரு பலவீனத்துக்காக நான் என்ன செய்தேன்? உபவாசம் போட்டு ஜெபம் பண்ண. கர்த்தர் என்ன உபவாச ஜெபத்துக்கு பதில் ஓகேப்பா அப்படின்னு சொன்னாரா? இல்ல. என்ன சொன்னாரு? போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனம் இருக்கும், ஆனா அந்த பலவீனத்தின் மத்தியில என் பலன் பூரணமாய் உலகம். அதனால அவர் சந்தோஷப்படுறார், ஏன்னா அவர் கூடவே இருக்கிறார் இல்லையா? பலவீனம் இப்ப கூட நான் பலவீனமா தான் இருக்கேன், எனக்கு இருக்கக்கூடிய வலி எனக்கு தான் தெரியும். இந்த அளவுக்கு வலி வேதனையோட நின்றா பேசிக்கிற சரீரத்துல இருக்கு. ஆனாலும் அவருடைய கிருபை என்னைக்கு தாங்கி கொண்டது. அப்ப நான் அதை உணர்றேன். ஏன்னா நிக்க முடியாது, உட்கார முடியாது. அப்படிப்பட்ட ஸ்டேஜ்ல இருந்துகிட்டு இருந்தாலும் கூட நீங்கள் கொண்டவருடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தையை சொல்வதற்கு அவர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னார். அவருடைய கிருபை. அல்லேலூயா. ஆகவே நாம் யாரா இருக்கிறோம்? நாம் தாவீதின் சந்ததி. ஆமென். நாம் எப்படி தாவீதின் சந்ததி? சொல்லுங்க பாருங்க, எப்படி நாம் தாவீதின் சந்ததி? இப்போ ஆதாம் ஏவாளுக்கு அப்புறம் எதோட முடிஞ்சு போச்சு? ஒரு சந்ததி, ஜெனரேஷன் அழிவுல
அதுக்கப்புறம் நோவா குடும்பத்தோடு, நோவா குடும்பத்துல இருந்து 3 பேர் மூலமா சந்ததி. யார் யார் அந்த நோவா குடும்பத்துல? பொண்ணுங்களா? அவருக்கு பொண்ணுங்களே இல்லையே, மருமகள் தானே, 3 மருமகள். அவருக்கு 3 பையன்க. யார் யாரு? சேம், காம், யாப்பேத். இந்த 3 பேர்ல இருந்து அதுக்கப்புறம் சந்ததி உருவானது. இந்த 3 பேர்ல நம்ம எந்த சந்ததியினுடைய சந்ததி? எனக்காவது யோசித்து, நான் ஒரு முறை யோசித்து கர்த்தர்கிட்ட கேட்டேன், நான் எந்த சந்ததின்னு கேட்டேன். கர்த்தர் சரியா சொல்லிட்டார். ஆனாலும் எனக்கு டவுட், அந்த சந்ததி தானா நான் சொல்லிட்டு அதுக்கப்புறமா வேதத்தை ஆராய ஆரம்பித்தேன். அவர் சொன்னதுக்கு வேண்டி பார்த்தா கரெக்டா அந்த சந்ததியில தான் நான் வரேன். நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிச்சிட்டேன். கர்த்தர் சொன்னதையே நான் கண்டுபிடிச்சேன். யோசித்து பாருங்க, நாம எந்த சந்ததியில வருகிறோம்? நோவாவுக்கு அப்புறம் தான் நம்ம வருவோம். அந்த 3 பேர் சேம், காம், யாப்பேத். இந்த 3 சந்ததியிலே நாம் எந்த சந்ததி? அதை நாம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, முதலாவது நாம் யார்? இப்போ நம்ம யாரு? இப்ப நம்ம யாரு? யாருடைய பிள்ளை? யாருடைய பிள்ளை? எந்த கர்த்தரோட பிள்ளை? பொதுவா கர்த்தர் சொன்னா அது இல்லை. யாருடைய பிள்ளை? அவர் பேர் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை. அப்ப இயேசு கிறிஸ்துவில இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல வரணும். எந்த சந்ததின்னு கண்டுபிடிக்க நமக்கு இப்ப அவர் தானே இப்போ அவருடைய ரத்தத்தால நம்ம கழுவப்பட்டிருக்கோம். அவருடைய நாமத்தினால நம்ம ரட்சிப்பை பெற்றிருக்கோம். இப்ப அவர் மூலமா தான் நமக்கு இல்லையா? அப்ப அவர் மூலமா போனா இப்ப அவர் எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். இப்ப யூதா கோத்திரத்துல அவர், இப்ப நாம யூதா கோத்திரத்துக்கு சொந்தமாயிட்டோம் இல்லையா? யூதா கோத்திரத்துக்கு சொந்தமாயிட்டோம். இப்ப அவர் யூதா கோத்திரத்துல இருந்து அப்படியே நம்ம போகணும். அந்த யூதா கோத்திரம் எங்க இருந்து வருது? யூதா கோத்திரத்துல எங்க இருந்து வருது? யூதா கோத்திரம் எங்க இருந்து வருது? 12 கோத்திரம் யாருக்கு? சரி, யூதாவுடைய அப்பா யாரு? யூதாவுடைய அப்பா யாக்கோப். எத்தனை பேர் யாக்கோப் பண்றீங்க? பயமாவும் இருக்கு, சில பேருக்கு சொல்லலாம் சொல்லக்கூடாது. ஏசு, இப்ப நாம யூதா கோத்திரம் தெரிஞ்சு போச்சு. எதன் மூலமா? ஏசு கிறிஸ்துவின் மூலமா. ஏசு கிறிஸ்து யூதா கோத்திரம்னா, இந்த யூதா கோத்திரம் அதுக்கு முன்னோடைய ஜெனரேஷன் யாருன்னு பார்த்தா யாக்கோப். யாக்கோபுக்கு பெயர் மாற்றினார் கர்த்தர். அவர் யாரு? இஸ்ரவேல் இல்லையா? இப்ப அந்த இஸ்ரவேலுக்கு 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரத்துல யூதா கோத்திரம். யூதா கோத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்கான கோத்திரம், ஜனத்தொகையும் அதிகம். அந்த கோத்திரத்துலதான் இயேசு வந்தார். அப்ப யாக்கோப். அப்ப நம்ம யாருக்கு போறோம்? இப்போ யூதால இருந்து யாக்கோப். யாக்கோப் யாருடைய பிள்ளை? ஈசாக்கு யாருடைய பிள்ளை? ஆபிரகாமோட பிள்ளை. ஆபிரகாம் தேராக. அப்படியே போனீங்கன்னா நீங்க கரெக்டா சந்ததியை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம நோவா தாத்தால, நோவா குடும்பத்துல நாம எந்த சந்ததி? ஒரு க்ளூ கொடுத்துட்டேன், இனிமே நீங்க கண்டுபிடிச்சிருக்க. கண்டுபிடிச்சாரு. எந்த கோத்திரன்றத வீட்டுல போயிட்டு நிதானமா கண்டுபிடிங்க. ஒன்னும் தப்பே இல்லை. மாஸ்டர்கிட்ட வந்து சொல்லுங்க, பிரைஸ் கூட கொடுத்துருங்க. அல்லேலூயா. நான் இனிமேல் விழுந்து போன அந்த கூடாரத்தை நான் ஸ்தாபிப்பேன், இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறேன் என்று சொல்றார் இல்லையா? அந்த கோத்திரத்தின் வழியாய் வந்திருந்தாலும் கூட நம்முடைய ரட்சிப்பு என்பது வேறு. அவர்கள் இன்னும் அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்கவில்லை. ஆகவே நம்முடைய பூர்வ நாட்கள் என்பது நாம் முதல் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த என்ட்ரி போட்டோம் பாருங்க, யூதா கோத்திரத்துக்குள்ள. அதுதான் நம்முடைய பூர்வ நாட்கள். அந்த நாட்களிலே நாம் எப்படி இருந்தோம், இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், இடையில என்னெல்லாம் யோகுக்கு ஏற்பட்டதை போல, தாவீதுக்கு ஏற்பட்டதை போல இடையில என்னெல்லாம் பிரச்சனைகள் சத்ருவானம் கொண்டு வந்தா அது நம்மாலும் உண்டு, சத்ருவாலும் உண்டு. தாவீதுக்கு தன்னுடைய மாம்சத்தான தாவீது கொஞ்ச காலம் என்ன செய்தார்? விழுந்தார். தன்னுடைய மாம்ச சிந்தையினாலே, கண்களின் நிச்சயினாலே சில காலம் விழுந்தார். யோபு அப்படி இல்லை. யோபு விழுவதற்கு காரணம் முழுக்க சத்ருவனுடைய கண்ணே காரணம் அதற்கு. ஆனாலும் அவர் உண்மையாயிருந்தார். இரட்டிப்பான அவருடைய கூடாரத்தை மறுபடியும் கர்த்தர் என்ன செய்தாரு? டபுள் கூடாரமா மாத்திட்டார். இரட்டிப்பான நன்மைகளோடு கூட இல்லையா? அதே போல தாவீதின் கூடாரம் என்பது இப்போ அது விசேஷமான கூடாரம். அது இங்கே மாத்திரமல்ல, பரலோகத்திலும் கூட ஸ்தாபிக்கப்படக்கூடிய ஒரு கூடாரம். அதை கர்த்தராக இயேசு அங்கே அது நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப நாம இந்த இடத்துல நம்மளை சரி பண்ண வேண்டியது கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, ஆவியானுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, அவர் திரும்ப நமக்குள்ள எங்கெல்லாம் திறப்புகள் இருக்கிறது, எங்கெல்லாம் பழுதாய் போயிருக்கிறது, அதெல்லாம் சீர்படுத்துறதுக்கு நாம் என்ன செய்யணும்? அவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த வார்த்தைகளிலேயே கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தி இருக்கார். வெளிப்படையா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குள்ளே அதாவது ஒன்னே ஒண்ணுதான், அந்த பூர்வ நாட்கள், அந்த ஆதி அனுபவம். வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்றாரு முதல் சபைக்கு, நீ ஆதி அன்பை விட்டாய் என்று உன் பேர் எனக்கு ஒரு குறை உண்டு. எல்லா சபையிலும் ஒவ்வொரு குறையை சொல்றாரா இல்லையா? குறை உண்டு, குறை உண்டு. அதை சரி எதுக்கு சொல்றாரு? சரி செய்து கொள்ள. இப்ப ஆதி அன்பை விட்டாய்னா ஆதி அன்புக்குள்ளே நம்ம வர வேண்டும். அதே போல இப்ப நம்ம பூர்வ நாட்கள் அந்த ஊழியத்திலும் சரி அல்லது விசுவாச ஜீவியத்திலும் சரி, அந்த பூர்வ நாட்களில் மறுபடியும் அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அவ்வப்போது அதை நமக்கு உணர்த்தி 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 என்ன செய்கிறார்? நமக்கு அதை சரி செய்து கொண்டு வருகிறார். அவர் சரி செய்யும் பொழுது, அவர் சீர்படுத்தும் பொழுது, அந்த திறப்புகளை அடைக்கும் பொழுது நாம் அதற்கு இசைந்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இப்ப இங்க ஒரு துவாரம் வந்துருச்சுன்னு வைங்களேன். அடைக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? ஒரு செங்கல் வச்சு அதுக்கு சிமெண்ட் கலவையெல்லாம் பூசி அடைக்கும். அந்த சுவர் சொல்றது இல்ல இல்ல செய்யாத, அப்படியே இருக்கட்டும், செய்யாத அப்படியே இருக்கட்டும் அது சொல்லுது. நம்ம என்ன செய்யணும்? நீ என்ன என்கிட்ட பேசுற? நான் என்ன செய்யணும் அதெல்லாம் என்னுடைய விருப்பத்தின்படிதான் இருக்கணும். அப்படிதானே டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கோம் நாம இல்லையா? அப்படிதானே சரி பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு முன்னால இந்த இடம் எப்படி இருந்தது தெரியுமா? அதுக்கு எதிரில் உள்ள இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னால எப்படி இருந்தது. இப்ப அது கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அதை விட எவ்வளவு மோசமா இருந்தது இந்த இடம். நான் வந்து பார்த்திருக்கேன் எப்படி இருக்கு, எனக்கு எப்படி இருக்கு, சீர்படுத்தி இருக்கிறோம். அதே போல இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை சீர்படுத்துவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கார். நம்முடைய பர்சனல் ஜீவியத்தை சீர்படுத்த, குடும்ப ஜீவியத்தை சீர்படுத்த, நம்முடைய ஊழியத்தை சீர்படுத்த, ஊழியத்தின் காரியங்களில் சீர்படுத்த நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள். முதல்ல நாம் அதை கனம் பண்ணணும். கனம் பண்றதுன்னா பெருமை வந்துடக்கூடாது. கர்த்தரை நம்பி இந்த தாளந்தை கொடுத்திருக்கிறார், அவருக்கு பயன்படுத்தும்படியாக. 5 தாளந்தை பெற்றவன், 2 தாளந்தை பெற்றவன், 1 தாளந்தை பெற்றவனுடைய காரியத்தை இயேசு சொல்லிட்டு போயிட்டார். 5 தாளந்தை பெற்றவன் என்ன செய்தான்? ஹலோ, என்ன செய்தான்? என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன், பதில் சொல்லுங்க. என்ன செய்தான்? 5 தாளந்தை பெற்றவன் என்ன செய்தான்? அதை ரெட்டி பார்க்கலாம். 2 தாளந்தை பெற்றவன் ரெட்டி பார்க்கலாம். 1 தாளந்தை பெற்றவன் என்ன செய்தான்? எப்படி பதச்சு வச்சான்? 2 இடத்துல வசனம் ஒரு மாதிரி இருக்கு. சீலையிலே வைத்தான், புதைத்து வைத்தான் என்று இருக்கிறது. அதுக்கு நிறைய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அதை இப்ப சொல்ல வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை நம்ம ரெட்டி பார்ப்பதற்கு அதற்குரிய கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அதை ரெட்டி பார்க்கணுமே ஒழிய அதை குறைத்துக் கொள்ளக்கூடாது. நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் அதை என்ன செய்யக்கூடாது? குறைத்துக் கொள்ளக்கூடாது. அதை குறைத்துக் கொள்வதற்கு மாம்சத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஒரு இடத்துல சீலையில வைத்தான். சீலைனா என்ன அர்த்தம்? சீலைனா யாரு குறிக்கும்? சீலை வைக்கிறவங்க யாரு? பெண்கள். அதே மாதிரி தானே சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை எங்க கொண்டு போய் வச்சான்? சீலையில தானே வச்சான். தெளிவாளர்கிட்ட தானே கொண்டு போய் விட்டுட்டான். ஆமென். அவன் ஆத்துமா சாகத்தக்கதாக தன் மனதில் உள்ளதை எல்லாம் வெளிப்படுத்தினான். யாருக்கிட்ட? அழகாக மடியில போட்டு ஆளாட்டு பாடி சடையெல்லாம் அவனுக்கு இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு சொல்லிக்கிட்டே என்ன செய்துட்டான்? செரைச்சி மொட்டை ஆகிட்டான். வச்சுட்டானா தாளந்தை அங்க கொண்டு போயிட்டு சீலைக்கு அது ஒரு அர்த்தமும் இருக்கு. மண்ணில் புதைக்கிறது, புதைத்து வைத்தான். மண்ணுன்னா உலகம். நம்முடைய தாளந்தை உலகத்துல புதைச்சிருது. உலக பிரகாரமான வாழ்க்கையில் அதை இழந்து விடுதல் ரெண்டுமே தவறுதான். கர்த்தருடையதை
பயபக்தியோடு கூட ஒரு மறுபடியும் கேட்கும்போது ரெட்டிப்பாக்கின ஆண்டவரே அப்படின்னு நம்ம கொடுக்கணுன்ற அந்த பயத்தோட பக்தியோட நானாயிருந்தாலும் நீங்களாயிருந்தாலும் ஊழியமாயிருந்தாலும் விசுவாச ஜீவியமாக இருந்தாலும் விசுவாச குடும்பங்களாயிருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை இரட்டிப்பாக்கி தேவ சமூகத்தில் காண்பிக்க வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் துணை நிற்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. உலக காரியத்திற்காக மிஸ்யூஸ் பண்ணும் பொழுது அது நம்மை விட்டு எடுப்பட்டு போய்விடுகிறது. அவனிடத்துல இருந்து எடுத்தாத என்ன செய்யறாரு? அந்த ஒண்ண வாங்கி யார்கிட்ட கொடுத்தாரு? யாருகிட்ட? அண்ணா யார் ரெட்டி பார்க்கணும்? 2 பேர் இருந்தா ரெட்டி பார்க்கணும். யாருகிட்ட கொடுத்தாரு? 5 10 பாரு. யாருகிட்ட நிறைய இருக்கோ அவன்கிட்டயே போயிட்டு எல்லாரும் கேட்கறாங்க, இது என்ன நியாயம் ஆண்டவரே? உள்ளவனுக்கே கொடுக்கறதான? ஆமா, அவன் செய்யறான்னு கொடுக்கறேன். செய்யல, உங்ககிட்ட இருக்கிறது என்ன செய்யற? பறிச்சு கொடுத்துற. இல்ல, நானும் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது, நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த கருத்துல கொடுக்கப்பட்டது தாளந்து எதுவா? ஜெபிக்கிற தாளம் தான். ஜெபிங்க, எவ்வளவு நேரம் முடியுமோ ஜெபிங்க. இன்னும் யார் யாரெல்லாம் சேர்த்து ஜெபிக்க முடியுமோ ஜெபிங்க. பாடக்கூடிய தாளம் தான். பாடிக்கிட்டே இருக்க. மைக்கு பிடிச்சா பாடணும் இல்லை, பாடிக்கிட்டே இருக்க. கிச்சன்ல பாடுங்க, பாத்ரூம்ல பாடுங்க, ஓடிக்கிட்டு பாடுங்க, நடந்துகிட்டு பாடுங்க, சமைச்சுக்கிட்டு பாடுங்க, துவைச்சுக்கிட்டு பாடுங்க. தான் இழுத்து துவைக்கிறதெல்லாம் மிஷின்ல போட்டு சுத்த விட்டு பாடுங்க. பாடிக்கிட்டே இருங்க. கரெக்டா உங்களை கொண்டு போய் நிறுத்த வேண்டிய இடத்துல கரெக்டாக இருக்குது. ஓடிக்கிட்டே துதிங்க. தாவீது செய்தியா? வறண்டதும் விடாய்ந்தவன் தண்ணீர் இருக்குமா நிலத்துல தேவனைய நாட்டம் மேல் தாகமா இருக்கிறதுன்னு சொல்லி ஓடிக்கிட்டே சங்கீதம் பாடலையா? ஓடிக்கிட்டே பாடுங்க. ரஷ்யா இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரெயின்ல ஏறினாலும் பரவாயில்ல, பஸ்ல ஏறினாலும் பரவாயில்ல, பிளைட்லயே ஏறினாலும் பரவாயில்ல, இல்ல அவரே வந்து நம்ம கூப்பிட்டு போனாலும் பரவாயில்ல. அப்ப ட்ரம்பட் எல்லாம் இசைக்கணும், பாடிக்கிட்டே போகணும். ஆமென். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை முதலாவது நாம் கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அது பெருசோ சிறுசோ எல்லாம் பார்க்கக்கூடாது. ஐயோ, அவங்களுக்கு அதை கொடுத்துருக்காரு, எனக்கு அதை கொடுக்கல. நமக்கு என்ன தேவையோ அதுதான். அது கர்த்தருக்கு தெரியும். எனக்கு என்ன தேவை? நான் உங்களுக்கு எதுக்க சொல்றேன், என்ன இப்படிதான். அப்போ வார்த்தைகள் அப்படிதான் வரும். அங்க போயிட்டு நான் பாலிஷ் பண்றதுக்கு பிரஷ் வேற இருக்குல்ல. கதையை வச்சு பாலிஷ் பண்ண, இதை வச்சு பாலிஷ் பண்ண முடியுமா? கதாயத்தை வச்சு பாலிஷ் பண்ண முடியுமா? அதுக்குன்னு சாஃப்டா பிரஷ் இல்லையா? அதுக்கு அந்த மையம் எப்படி இருக்குது? சாஃப்டா தான் இருக்கு. சில பேர் நல்லா இருப்பீங்க, பட்டர் கத்தி வச்சு தடவுற மாதிரி நல்லா இருப்பீங்க. ஆசீர்வதிப்பார். சாக்லேட்டே கொடுத்துக்கிட்டே இருந்தா வயிறு என்ன ஆயிடும்? குடல் இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் புழும் பூச்சம் நெறிஞ்சுக்கிட்டு இருக்கும். வயிறு பெருத்து போகும், வியாதி வரும். ஆனால் கர்த்தர் கொடுக்கக்கூடியது, அதாவது தன்னுடைய புத்திரன், அவருடைய புத்திரன்றவங்களை அவர் என்ன செய்யறாரா? சிக்ஷித்து நடத்துகிறார். அவரால் சிக்ஷிக்கப்படாதவர்கள் அவருடைய புத்திரன் அல்ல. வசனம் என்ன சொல்லுது? வேசியின் பிள்ளைகள் என்று சொல்லுது. நான் சொல்லது, வசனம் சொல்லுது. சிக்ஷிக்கிறார் என்றால் அவருடைய பிள்ளைகள் நாம். அல்லேலூயா. வசனம் குத்துதா? குத்துட்டோம், இன்னும் குத்துட்டா. ஆண்டவரை குத்தி எல்லாத்தையும் வெளியே எடுக்கட்டும். ஆபரேஷன் தேட்டருக்கு போனா குத்ததான் செய்வாங்க. டாக்டர் கிட்ட போனா ஊசி குத்ததான் செய்வாங்க, அறுக்கத்தான் செய்வாங்க. ஐயோ, வலிக்குமே வேதனைக்குமே வலி வேதனையோடு அதை வெளியே எடுத்தாதான் என்ன ஆக முடியும்? நம்ம ஜீவனோடு இருக்க முடியும். ஆகவே கர்த்தர் சில நேரத்தில் சிலரை கொண்டு ஆபரேஷன் செய்யும் பொழுது அந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடந்தணும். நாம் அதற்கு இடம் கொடுக்கணும். இல்ல, எனக்கு குத்தவே கூடாது, எனக்கு எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னா, இந்த பாஸ்ட் வந்தாலும் இப்படிதான், இந்த பாஸ்ட் பேசினாலும் இப்படிதான், அதெல்லாம் நம்ம கணக்கு போடவே கூடாது. யாரை கொண்டு கர்த்தர், எதை கழுதை கொண்டு கூட கர்த்தரால் பேச முடியும். ஒரு தீர்க்கதரிசி மனம் திரும்புவதற்கு ஒரு கழுதை போதும். ஆமென். அல்லேலூயா. அதை போல நாம் நம்மை முழுமையாய் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆகவே பூர்வ நாட்கள் என்ற நம்முடைய நாட்கள், அந்த ஆதி அன்பிலே, நாம் அந்த ஆதி விசுவாசத்திலே, அந்த ஆதி கிரியைகளிலே, ஆதியிலே நாம் பெற்றுக்கொண்ட அந்த தாளத்திலே, ஆதியிலே பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்திலே, இன்னும் அக்னி அபிஷேகத்திலே, இன்னும் நம்முடைய ஊழியத்திலே, விசுவாச பாதையிலே, விசுவாச ஜீவியத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொண்டு நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, நான் இப்படிதான் இருக்கிறேன், இன்றைக்கு நான் குறைவுபட்டுதான் இருக்கிறேன், என்னை மறுபடியும் என்ன செய்யுங்க?
ஸ்தாபிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இதை செய்கிற கர்த்தர் இதை நான் செய்வேன் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆகவே உங்க கருத்துல என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீங்க செய்யுங்க. எல்லாரும் நம்ம எழுந்து நிற்போம். நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்க. உங்க கருத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறீங்க. எனக்குள்ளே, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ளே நீங்க எதை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ திரும்ப எடுப்பித்து திறப்புகளை எங்கெல்லாம் திறப்பு இருக்கோ, எங்கெல்லாம் பழுதாய் போயிருக்கிறோ, எதெல்லாம் இன்னைக்கு சீர்படுத்தணும்னு எனக்குள்ள நீங்க நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் என்னுடைய ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, என் தனிப்பட்ட இண்டிவிஜுவல் அந்த பர்சனல் லைஃப்ல, ஃபேமிலி லைஃப்ல, சபையின் லைஃப்ல, சமுதாய லைஃப்ல, ஆண்டவரே ஊழியத்துல நீர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தாளத்தை பயன்படுத்துவதில் எதிலெல்லாம் நான் குறைவாய் காணப்படுகிறேனோ, பழுதாய் காணப்படுகிறேனோ, சீர்படுத்த வேண்டுமோ அதிலே நீர் என்னை சீர்படுத்தும் என்று சொல்லி 2 கரத்தையும் அவருக்கு நேராக உயர்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுங்க. வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஒப்பு கொடுங்க. ஓ, நம்ம எதை விதைக்கிறோமோ அது நமக்கு திரும்பும். அதை ஒப்பு கொடுங்க. இந்த நேரத்தில் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறோம், ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை சீர்படுத்துங்க. என்னால் குடும்பங்கள் சிதைந்து போகக்கூடாது. என் நிமித்தம் யாருக்கும் எந்த இடர்கள் வரக்கூடாது. என் நிமித்தம் யாருக்கும் எந்த விதமான பிரச்சனைகள் வரக்கூடாது. நான் எல்லாரையும் அரவணைத்து போக வேண்டியவன். நான் எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடியவன். என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. என் நிமித்தம் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். என் குடும்பத்தில் உள்ளவங்க ரட்சிக்கப்படணும். நான் கோபத்தையோ சாபத்தையோ காண்பிக்க கூடாது. உண்மை மாத்திரம் பிரதிபலிக்க வேண்டும். எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று கேளுங்க. அரிதாரா மானா ஷமாதாரா லேபே யூராகா தீஷமாதாரா திவோதரலா பரோஷமாதாரா ஆவியான உங்களுக்குள்ளே அசைவாடி உங்களுக்குள்ளே சீர்படுத்தக்கூடியதான காரியங்களை சீர்படுத்துவதற்கு ஒப்பு கொடுங்க. அரிதாரா மானா ரேபே ஷெபேதா நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா இதை செய்கிற கர்த்தர் இன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கையில் அவர் புதிய காரியத்தை செய்வார். அரிதாரா லே ஷெபேதா இன்றைக்கு ரைட் in the name of Jesus இன்றைக்கு அதை செய்வார். உங்கள் குடும்பம் உடைப்படுவதை, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவதை கர்த்தர் விரும்புகிறதில்லை. இன்றைக்கு அதை சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், நிறைவேற்றுவார். ரிமாண்டரல வருஷமாண்டரல திபோதரல வராதிரா விழுந்து போனதை மறுபடியும் எடுத்து நிறுத்துகிறவர் அவரே. ரிமாண்டா பாழாய் போனதை, பழுதாய் போனதை சீர்படுத்துகிறவர் அவரே. எங்கே திறப்பு இருக்கிறதோ அந்த திறப்பை மூடுகிறவரும் அவரே. ஈஷமாந்தரல வருஷமாண்டரல தீதாரல பரோதரல எல்லாரும் கரங்களை தட்டி அவருடைய அபிஷேகத்தை ரிசீவ் பண்ணுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி அவருடைய அபிஷேகத்தை ரிசீவ் பண்ணுங்க. நுகங்களை நொறுக்கிற அபிஷேகம், நுகங்களை நொறுக்கிற அபிஷேகம், சீர்படுத்துகிற அபிஷேகம், திறப்புகளை அடைக்கிற அபிஷேகம். ஒரு மாதவர பூர்வ நாட்களில் இருந்ததை போல உங்களை மறுபடியும் கட்டுகிற அந்த அபிஷேகம், அந்த ஊழியம், அந்த கிரியைகள் mighty power, mighty power, mighty power, mighty power, mighty power. ஈஷமாதரல ரேவதரல ஈஷபோதரல சுந்தரல ஓரிபோதரல குருதரல மனுஷமாதரல. இந்த ஊழியம் விசேஷமானதாக மறுபடியும் கர்த்தர் கட்டி எழுப்பி அவர் இதை நான் செய்கிற கர்த்தர் என்று அவர் உறுதிப்படுத்த போகிறார். எதெல்லாம் இந்த இடத்துல நின்று போனதோ அதையெல்லாம் மறுபடியும் அவர் உயிர்ப்பிக்கிறார். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நின்று போனதோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் இந்த இடத்திலிருந்து செயல்பட்டதோ அதையெல்லாம் மறுபடியும் செயல்படுத்தும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு இருந்து அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். உங்கள் மூலமாக அநேக ஊழியர்கள் ஊழியக்காரர்களோடு கூட சேர்ந்து நீங்கள் செயல்படுவதற்கு உங்களை இந்த நேரத்தில் பலப்படுத்துகிறது. உங்கள் பொருளாதாரத்தை பலப்படுத்துகிறது, உங்கள் கரங்களை பலப்படுத்துகிறது, உங்கள் வேலைகளை பலப்படுத்துகிறது, உங்கள் தொழில்களை பலப்படுத்துகிறது, உங்கள் பிசினஸை பலப்படுத்துகிறது, உங்களுடைய எல்லா விதமான கிரியைகளையும் பலப்படுத்துகிறது, சீர்படுத்துகிறது. நீங்கள் சொற்ப ஜனங்களாக இருக்கலாம், ஒரு சிலராக இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கோ அநேகரை கொண்டு அல்ல, ஒருவனை கொண்டும் பெரிய காரியங்களை செய்ய, ஒருவனை கொண்டும் சத்துருக்களை வீழ்த்த முடியும். அருமையான பிள்ளைகளை
சத்தியத்தை கேட்டிருக்கிற உங்களை கொண்டு இந்த சபையின் மூலமாக நீங்கள் இணைந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக உங்களை கர்த்தர் இந்த நேரத்தில் பலப்படுத்துகிறார். mighty power உங்கள் பொருளாதாரத்தினாலே, உங்கள் கையின் பிரயாசங்களினாலே, உங்களுடைய சரீர பலத்தினாலே அவருக்கென்று நீங்கள் கிரியை செய்ய முடியாது. அவருடைய ஊழியத்திற்கென்று கிரியை செய்ய முடியாது. ஊழியக்காரர்களோட சேர்ந்து நீங்கள் செயல்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த இந்திய நாட்டிலே அநேக இடங்களிலே உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய கிரியைகளும் பிரதிபலிக்கும்படியாக கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை இன்றைக்கு அவர் புதுப்பித்திருக்கிறார். இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர் உங்களுக்குள்ள பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். இந்த இடத்திலிருந்து ஓயாத துதி பாடல் சத்தம், ஓயாத அற்புதங்களும் அடையாளங்களும், ஓயாத பலப்படுத்தக்கூடிய காரியங்களும், ஓயாத அந்நிய பாஷை அடையாளங்களும், அபிஷேகத்தினுடைய கிரியைகளும், அக்னியின் கிரியைகளும் இந்த இடத்திலிருந்து இன்னும் 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 நாம் நினைப்பதற்கு மின்னதற்கு மேலாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதை தொடங்கிவிட்டார், உங்களை கொண்டு நிறைவேற்ற போகிறார். ரீமா ஷமாந்தரலத ரேபே துரவஷ்யாத லே ஷெவேகரட வசந்தர கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்பா, அடிமையும் பலப்படுத்தினீர், நமக்கு நன்றி. உடைய மகனையும் உடைய மகளின் பிள்ளைகளையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் அப்பா நீங்க தாமே பலப்படுத்தி இந்த ஊழியம் எந்தெந்த கோணங்களில் எல்லாம் வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட தாளங்கள் எல்லாம் இந்த சபையின் மூலமாய், ஊழியர்கள் மூலமாய், அப்பா ஊழியக்காரின் மூலமாய், பிள்ளைகள் மூலமாய் வெளிப்பட வேண்டும். அதையெல்லாம் என் தேவனே செய்து நீர் செய்கிற கர்த்தர் என்பதை வரும் காலங்களிலே நாட்களிலே நீங்க அதை முன்னென்று செய்கிறீர்கள் என்பதை அநேகர் வந்து சாட்சி சொல்ல முடியாது. பெரிய காரியங்களை நீங்க செய்ய போறீங்க. அதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். நமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். சகல துதி ஞானம் மகிமையை உமக்கே ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே எங்களை முழுமையாக சமர்ப்பணம் செய்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.